ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நிறைவாக நெடுவோடு வாழ்க, வாழ்க வளமுடன், அனைத்து நன்மைகளும் பெற்று வாழ்க, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க. பெரிய சரணங்க ஐயா. மகிழ்ச்சி. தங்கள் மாணவனா ஒரு குருவை எனக்கு ஆசிரியராக இருந்து நிறைய பாடங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் வந்து ஜேகே மீடியா அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு வரேன். அதில் சுமார் 1,20,000 மனவளக்கலையை சேர்ந்த அன்பர்கள் இருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். உங்களை இந்த அற்புதமான தருணத்தில் என்னுடைய ஆசிரியரை, என்னுடைய குருநாதரை நான் இப்போ கேள்வி கேட்க போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் ஒரு வைப்ரேஷன் ஆகுது. ஏன்னா நீங்கள் பாடுறதுக்கு நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். இப்போ நான் முதல் முறையாக இது நான் கேள்வின்னு நான் தவறாக நினச்சிக்க வேண்டாம். இது வந்து மக்களுக்கு இந்த சேர வேண்டிய செய்திகள் ஒரு செய்தியாளராக, ஒரு பப்ளிக் மீடியாவாக நான் உங்ககிட்ட இந்த ஒரு நாள் 1 மணி நேரம் உங்களோடு, ஒரு நாள் 1 நிமிடம் உங்களோடு நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க. அந்த நிகழ்ச்சியை மக்கள் பார்த்துட்ருக்காங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 1 மணி நேரம் எனக்கு உங்களுடைய கருத்துக்களை உலகத்துக்கு தெரிவிப்பதற்கு கிடைக்கக்கூடிய இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. குருவே உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப வேணும், என்றென்றும் இருக்கும், என்றென்றும் மக்களுக்கு வேணும். உங்களுக்கு பல லட்சம் சீடர்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய சேனலில் வானிலை அறிக்கை சொல்லக்கூடிய அந்த நிருபரும், அது பேருங்கய்யா வானிலை அறிக்கை. ஆமாம், இப்போ சொல்லக்கூடிய. ஆமாம், உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினார்ல சென்னைக்கு வரும்போது, நீங்கள் கூட மேடையில் அறிமுகப்படுத்தினீங்கல்ல வானிலை அறிக்கை. இப்போ மழை வருது இந்த இதெல்லாம் சொல்லுவார் இல்லைங்களா, அவர் உங்கள் ஸ்டூடெண்ட்னு சொன்னீங்களே, சென்னையில் உங்கள் பிறந்த நாளுக்கு வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாரு. அப்படியா? ஆமாம், என்னுடைய மாணவன் இவரு அப்படி சொன்னாரு. அவர் உங்ககிட்ட பக்கத்தில் உட்காரத்துக்கு பயந்தாரு. இல்லையா பரவாயில்லன்னு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு நான் போயிட்டு வரேன், எனக்கு அந்த நான் போகணும் ஷூட்டிங்னு போனார். அந்த வானிலை அறிக்கை சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய மாணவர் நான் வந்து கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் விஜயகாந்த் சாருடைய படம் நான் விரும்பி பார்ப்பேன். அதில் விஜயகாந்த் சாருடைய தோற்றம் என்னது அப்படின்னா ப்ரொஃபஸர். அந்த ப்ரொஃபஸர் கதாபாத்திரத்தை எடுத்து அவர் நடிச்சிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் காலேஜில் பாடம் நடத்தும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ப்ரொஃபஸராக மாறணும், ஒவ்வொரு துறையில் இருக்கணும், நேர்மையான அதிகாரிகளை உருவாக்கணும், லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, இந்த கிளாஸில் இருக்கிற நீங்கள் நினைச்சா அந்த லஞ்சத்தை ஒழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு டீமை உருவாக்குறாரு. டீமை உருவாக்கும்போது பிற்காலத்தில் அவர் வளர்ந்து இவர் ரிட்டையர்ட் ஆகி வரும்போது ஒவ்வொரு துறையிலையும் இவர்கிட்ட படித்த மாணவர்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க. எங்கே போனாலும் இவங்களில் ஒருத்தர் இவர்கிட்ட படித்த மாணவன் அந்த துறையில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறார். அப்போ அந்த இடம் வந்து என்ன செய்யுது, லஞ்சம் வாங்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்போது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் இருக்கிற அந்த டைரக்டர் எப்படி எடுத்தாரோ அது அப்படியே அது திரைப்படம். நீங்கள் அதே போல் எல்லா துறையிலையும் உங்கள் மாணவர்களை, அதுவும் நீங்கள் எடுத்த சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு, அந்த இயற்பியல் துறையை எடுத்து ஒவ்வொரு மாணவனுக்கும் இயற்கை தத்துவத்தை, வானிலை தத்துவத்தை சிறப்பாக கற்றுக் கொடுத்து எல்லா துறையிலும் பணிபுரிகிறாங்க. நான் போகிற மனவளக்கலை மன்றங்கள்லாம் பேட்டி எடுக்க போவேன். என்ன கேட்குறாங்க, அழகர் ராமானுஜம் ஐயா எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க எல்லாரும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வேதாத்ரி மகரிஷி கூடவே இருந்தவர், அவர் தாடி வச்சார்னா அவரும் வித்தியாசமே தெரியாது. அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க,
வேதாத்திரி மகரிஷி ஐயா கூட இருந்து தத்துவத்தை விஞ்ஞானபூர்வமா மாத்திய முக்கியமான புள்ளி அவர்தான். கமாவும் அவர்தான். சிறப்பான முறையில கொண்டு போனாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அவரு நடத்துற விதம் வேற. அவரு சொந்த விஷயத்த பேசுவாரு. நம்ம மத்த விஷயத்த பேசுறோம். அவரு சொந்த விஷயத்த அனுபவிச்சதை பேசிட்டு இருப்பாரு. அதுதான் மகரிஷிக்கும் அவருக்கும் உள்ள தத்துவம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகானா தான் நான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல ஆசிரியரா பார்த்தேன், அதுக்கப்புறம் குருவா பார்த்தேன். இப்ப எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பேசும் தெய்வமா பார்க்கிறேன். அந்த தெய்வத்துக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப அற்புதம் ஐயா. நம்ம கேள்விக்கு போலாம் ஐயா. வாழ்க வாழ்க. நான் ஒரு நிருபரா கேள்வி கேட்கிறேன் ஐயா. கொஞ்ச நேரம் ஒரு மாணவனா இருந்து ஒரு நிருபரா மாறிக்கிறேன். ஏன்னா மாணவனா இருந்தா கேள்வி கேட்க முடியாது. அதனால ஒரு நிருபரா ஒரு கொஞ்ச நேரம் வேஷம் போட்டுக்கிறேன். ஜேகே மீடியா சார்பாக ஜெய் சிவமுருகன் கலை பெருமாள் தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவேஸ்வரன் ஐயா, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேர் தான் ரொம்ப சிம்பிள். அழகர் ராமானுஜம். சரிங்கய்யா. உங்க இனிஷியலுங்கய்யா? ஜி. ஜி. தமிழில் கோ. சரிங்கய்யா. கோவண்ணா. சரிங்கய்யா. அப்பா பேருங்கய்யா? கோபால்ராஜ். அம்மா பேருங்கய்யா? ராமாஜி அம்மாள். ராமாஜி அம்மாள். அவங்க தொழிலுங்கய்யா? விவசாயம். விவசாயம். நீங்க பிறந்த ஊருங்கய்யா? விருதுநகருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், சோலை கவுண்டன்பட்டி. சோலை கவுண்டன்பட்டி. சிறப்புங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். அவங்களோட தொழில் விவசாயம் தான். விவசாயம். சரிங்கய்யா. விவசாயம் பண்ண குடும்பத்துல ஒரு ப்ரொஃபஸர் எப்படிங்கய்யா உருவானாங்க? அதான் சஞ்சித கர்மாவோட ஒரு மிகப்பெரிய செயல். சரிங்க. நீங்கள் சொன்ன இந்த கேள்வியை அடிக்கடி நானும் நினச்சி பார்த்தது உண்டு. ஏன்னா நான் பிறந்தது ஒரு சிறிய கிராமம். அம்மா அப்பாவுக்கு தொழில் விவசாயம். ஆனால் எனக்கு சிறு வயது முதலே விவசாயத்துக்கு போகிறதை விட, பூமிக்கு போய் வேலை பார்க்குறதை விட, அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு போகணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் எனக்கு எப்படி வந்ததுன்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். அம்மா அப்பா ஸ்கூலுக்கு தான் நீ போகணும் அப்படின்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை. ஆனால் எனக்கு ஸ்கூலுக்கு போகணும் ஒரு ஆவல். அதுதான் அந்த தலைமுறையாக மாறி வந்த எனது சஞ்சித கர்மா எங்கள் அம்மா அப்பா மூலமாக எனக்கு வந்திருக்கு. இந்த சஞ்சித கர்மாவில் ஏதோ ஒருத்தர் எனது முன்னோர்களில் ஒரு ஆசிரியராக, ஒரு படித்தவராக இருந்திருக்கணும். அவருடைய பதிவுகள் மாறி 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 வந்து எனக்கு வந்து சேர்ந்திருக்கு. அந்த பதிவுகளுடைய விளைவு தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்னை தூண்டியிருக்கு. ஆக நான் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சிறு பிள்ளையில் விரும்பியது எனது சஞ்சித கர்மா. அந்த சஞ்சித கர்மாவுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன். நன்றி. நானும் தங்களுடைய சஞ்சித கர்மாவுக்கு பாதம் தொட்டு நன்றி செலுத்துக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சிறப்பாக இருக்குது பதில், ரொம்ப அற்புதமாக இருக்குது ஐயா. எல்லோரும் படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. நீங்களும் உங்கள் சஞ்சித கர்மா படி நீங்களும் கல்லூரியில் ஒரு பேராசிரியராக முதல்வராக இருந்தீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும், உலகம் அறியும். இது சாதாரணமாக எல்லாரும் கடந்து வரக்கூடிய பாதை தான். திடீர்னு ஆன்மீகத்தில் எந்த வயதில் உங்களுக்கு நாட்டம் வந்தது? எனது ஆன்மீகம் என்பது ஏதோ மறைபொருளாக இருக்கிற இறைவனை தேடணும், இறைவனோட ஒன்றணும் என்ற ஒரு ஆவலில் வந்தது அல்ல. எனது ஆன்மீகம் எங்கே ஆரம்பம் ஆகியது என்று நான் நினைத்து பார்த்தால், எனது வாழ்க்கை முறையில் நான் உருவாக்கி கொண்ட, நான்கிறது அந்த நான் அல்ல, எனது மூதாதையர்கள் மூலமாக வந்த அந்த கர்மா.
அந்த கர்மா உருவாக்கி கொண்ட சில விஷயங்கள். ஒன்று, முதலாவதாக எல்லோரும் விரும்புகிறவாறு நான் நல்லா படிக்கணும் என்ற ஒரு ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே உண்டு. நல்லா படித்தா எல்லாரும் விரும்புவாங்க. ம். ஆமாங்க. அவன் நல்லா படிக்கிறான், கிராமத்தில் சொல்லுவாங்க. ஆமாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளில் அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். எனக்கு சிம்பிளாக வந்து எல்லாரும் என்னை விரும்பணும்னா நல்லா படிக்கணும். நல்லா பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும், சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கும், அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும், பெருமை. எல்லாத்துக்கும் ஒரு பெருமை. என் பிள்ளை நல்லா படிக்குது. அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் எனக்கு. சரிங்க. அதனால வேறு எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் நல்லா படித்தேன். சரிங்க. ஆசிரியர்கள் என்ன சொல்லி தந்தாங்களோ அதை அப்படியே படிச்சுக்கிட்டேன். படிச்சுட்டீங்க. நல்ல மார்க் வாங்கினேன். ஓ. ஆசிரியர்களுக்கு என் மேலே பிரியம். ஆமா, நல்லா படிக்கிற பசங்களை ஆசிரியர் பிடிக்குமே. பிரியமானதுதான். உண்மைதானே அது? அது ஒன்று, முதலாவதாக ஒன்று. எத்தனை ரேங்க் எடுப்பீங்க நீங்க? என்ன ரேங்க் எடுப்பீங்க? ஒரு 10க்குள்ள வந்துடுவேன். வந்துருவீங்க. இது இருந்து எல்லாம் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவீங்க, எதிர்பார்த்தா ரெண்டாவதுன்னு சொல்லி 10க்குள்ள வந்து 10க்குள்ள வந்துடுவேன். அவ்வளோதான். ரொம்ப அற்புதம். அது எத்தனை பேர் இருப்பாங்க உங்க நான் உங்க ஸ்கூல்ல படிக்கும்போது? எத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பாங்க? ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. 40-50 பேர்ல நீங்க 10க்குள்ள ஃபில்டர் ஆயிடுறீங்க. படிக்கிற பசங்க லிஸ்ட்ல சேர்ந்துட்டீங்க. அப்புறம் எனக்குள்ள சரிங்க. ஒரு எண்ணம். சரிங்க. இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு தெய்வாதீனமாக ஒரு சஞ்சித கர்மாவாக படிச்சுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று தெரியலேன்னு வர்றான். ஐயா இந்த கணக்கு தெரியல, அந்த பாடம் புரியலன்னு வர்றான். அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நானும் படித்தேன். என்னுடைய நண்பர்கள் வந்து இது தெரியலேன்னு கேட்டாங்கன்னா சொல்லியும் கொடுத்தேன். ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்குள்ளேயே ஆசிரியராக நடந்திருக்கீங்க. இருந்திருக்கிறேன். இது ஒரு அற்புதமா இருக்குது. இது எத்தனாவது படிக்கும்போது? இது நான் ஹை ஸ்கூல் படிக்கும்போது. ஹை ஸ்கூல் படிக்கும்போதே வாத்தியார் ஆயிட்டீங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு 8th 9th அந்த காலத்துல இருந்து அல்ஜிப்ரா அதுன்னு சொல்றாங்களே. சரிங்க. சில பேருக்கு புரியாது. அவங்க ஜாலியா வந்து கேட்பாங்க, இது புரியல, நான் அவனை கேட்பாங்க, வாடான்னு வந்து கேட்பாங்க, நான் உட்காந்து சொல்லி தருவேன். பரவாயில்லையே. அப்போ தானும் படிக்கணும், இதை மற்றவங்களுக்கும் சொல்லி தரணும். ஓகே ஓகே. அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அப்பவே வந்துடுச்சு. நான் ஒரு படத்துல பார்த்தேன், நீங்க ஒரு போட்டோ மாட்டிருந்தீங்க. தன்னை உணரு, அடுத்து என்ன இருந்தீங்க? தரணிக்கு உதவு. தன்னை உணர்ந்து தரணிக்கு உதவு. அற்புதம். அது அப்ப உங்க விதைக்குள்ள விருட்சம் இருக்கிற மாதிரி உங்க விதைக்குள்ளே பதிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இருந்திருக்கு. அதனால எனக்கு அந்த ரெண்டும் கம்பைன் ஆக்கிடுச்சு. இதே மாதிரி நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு ஆசிரியராக வரும்போது சரிங்க, அங்கேயும் நம்ம நாலேஜை பெருக்கிக்கிறணும். அப்ப அங்கேயும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். காலேஜ் வரும்போது நம்ம நாலேஜை பெருக்கணும். அதே சமயத்துல இன்னொருத்தருக்கும் உதவணும். ஹெல்பிங் மைண்டு. இது ரெண்டும் அப்படியே வந்தது. ஆக இன்னொன்று, நான் போய் வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு சரிங்க, நான் ஒரு பல பேர் பல விதமாக வேலைக்கு போகலாம். நான் வந்து ஒரு கல்லூரியில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க? என்ன எது வரைக்கும் முடிச்சிங்க? எந்த படிப்பு வரைக்கும் நீங்க முடிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் பிஹெச்டி. அதுக்கப்புறம் பிஹெச்டி. டாக்டர் பட்டம். அப்புறம் டாக்டர் பட்டம் வந்தேன். அது போதும், அதுக்கு மேல கோடு இல்ல, கோடு போட்டிருக்கிறாங்க அப்பயே. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு செஞ்சிருக்கோம், ஒரு கல்லூரியில இருக்கிறோம், நம்மள வந்து இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஒர்க் பண்றோம். ஓகே. அப்ப அதுக்கு லாயலா இருக்கணும். ஆமா, உண்மைதான் இல்லையா? அதுக்கு வந்து நம்மளால ஒரு உதவி நடக்கணும், லாயலா இருக்கணும். இல்ல இந்த வேலையை தான் நான் பார்ப்பேன், நீங்க சொல்ற அந்த வேலையை பார்க்க மாட்டேன் சொல்லக்கூடாது. அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன வேலையை செய்ய சொல்லுதோ அதை செய்யணும், செஞ்சிடணும். லாயல்ட்டி. கரெக்ட். லாயல்ட்டின்னு தமிழ்ல விளக்கம் சொல்லுங்க. லாயல்ட்டிங்கிறது வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது விசுவாசம் சொல்றோம்ல, விசுவாசமா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நேயர்கள் பாக்குறாங்க, அது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்ல. எனது ஆன்மீக வாழ்க்கை என்பது 3 தான்.
தன்னை மேம்படுத்துதல், தன்னை மேம்படுத்துதல், தரணிக்கு உதவுதல், தரணிக்கு உதவுதல், எங்கே இருக்கிறோமோ எங்கே இருக்கிறோமோ அந்த நிறுவனத்திற்கு அந்த நிறுவனத்துக்கு விசுவாசமாக இருக்கு. விசுவாசமாக இருக்கும். இதுதான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை. 3 தான். ரைட்டுங்க. ஆன்மீகத்துக்கு உங்களுக்கு எப்படி ஞாட்டம் வந்துச்சு? அப்புறமாக ஆ, இந்த மறைபொருள், ஆ, தெய்வம், ஆ, இந்த கருத்தெல்லாம் எனக்கு வந்தது. ஆ. ஆழமாக சிந்திக்க ஆரம்பிச்சது ஆ. வேதாத்திரி மகரிஷியை சந்தித்த பிறகு. வேதாத்திரி மகரிஷியை எந்த வயசுல சந்திச்சீங்க? எப்ப சந்திச்சீங்க? 58 வயசுல சந்திக்கிறேன். 58 வயசுல சந்திச்சிட்டீங்க. 58 வயசுல. அப்ப அவருக்கு என்ன வயசு? அவருக்கு அப்போ வந்து ஒரு 80, 85 இருக்கும். ஓ, அவருக்கு 85, உங்களுக்கு 58. 60க்கு பக்கத்துல வரேன். 60 பக்கத்துல வரீங்க. இப்ப சிவமுருகன் அழக ராமானுஜம் ஐயாவை சந்திக்கிற மாதிரி அப்போ நீங்க அழக ராமானுஜம் ஐயா வேதாத்திரி மகரிஷியை சந்திச்சிருக்கீங்க. சிறப்பு. சுவாரஸ்யமா இருக்குதே. அப்ப நான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. 59 வயசு ஆயிடுச்சு. ஓகே. ஆக இதுவே தொழில இருந்து ரிட்டையர்மெண்ட்டும் ஆயாச்சு. ம், அப்ப அவர் கூட இணைந்து ம், அதற்கு அப்புறமா தான் இந்த தெய்வம், ம், எது தெய்வம், ம், ஏன் வணங்கணும் ம். அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியெல்லாம் அப்புறமாக தான் வந்து வருது. ஏன்னா இணைஞ்சிருக்கிற இடம் அந்த மாதிரி. அப்புறமாக தான் வருது. ஆ, அப்ப அங்கே போனாலும் ம், இந்த 3 பிரின்சிபல் தான். ஆ, நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அது நல்லா தெரிஞ்சுக்கணும், ஓகே. எல்லாருக்கும் உதவணும், இல்லைங்களா? ம், எங்கே இருக்கிறோமோ அங்கே விசுவாசம் இருக்கணும். சரி, ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்லா இருக்கு இது. அவ்வளவுதான் என்னுடைய ஆன்மா. இதை எல்லாருமே கடைபிடிச்சா ஆசிரமும் சிறப்பா இருக்கும், வீடு இல்லறமும் நல்லா இருக்கும், கல்வி கூடமும் நல்லா இருக்கும், ஆசிரமும் நல்லா இருக்கும். சிறப்புங்க. அதான் என்னுடைய ரொம்ப ஆன்மீக வாழ்க்கை. ரொம்ப அற்புதம். இப்போ வேதாத்திரி மகரிஷி கூட எத்தனை வருஷம் இருந்தீங்க? நான் வந்து அவரை வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தது 80, 84, 85 வருஷம். சரிங்க. 1985 பார்த்தேன். ஆனால் அவரோட நெருங்கி பழகிற வாய்ப்பு வந்து 94க்கு அப்புறம், ஓ, 1994 அப்புறம் ஆ, ஆச்சு. இப்போ 25 வருஷம் ஆச்சு. ஆ. 30 வருஷமாக எத்தனை வருஷம் இருந்தீங்க? 2006 வரைக்கும் அவர் அங்கே வந்து அவர் இருக்கிற வரைக்கும் இருந்தீங்க. சரிங்க, சரிங்க, சமாதி நிலை அடைஞ்சிட்டார். சரிங்க. அதுக்கப்புறமா தனியாக வந்து ஓகே, இந்த ஆசிரமத்தை சரிங்க. அவர் பேர்லேயே ஆரம்பிச்சிட்டார். அவர் பேர்ல ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மைதான். அவர் உங்க கூட இருக்கும்போது அவர் பேர்ல தான் ஆரம்பிக்க முடியும். உண்மைதான் ஐயா. ரொம்ப சந்தோஷம். அது குருவுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. அத விசுவாசம் சொல்லிட்டீங்களே, அங்க இருக்கும்போது விசுவாசம், அதே விசுவாசம் இங்கேயும் தொடருது. சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். இப்போ வேதாத்திரி மகரிஷிய இத்தனை குருமார்கள் இருக்கும்போது, இத்தனை குருமார்கள் இருக்காங்கல்ல, சித்தருங்கிறாங்க, என்ன மாதிரி ருத்ராஜ கோட்டையை போட்டுறாங்க, என்னென்னமோ சாமியார்கள்லாம் இருக்கும்போது வேதாத்திரி மகரிஷி மட்டும் உங்களை கவர்ந்ததற்கான காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணம், வேதாத்திரி மகரிஷிக்கு முன்பாக எத்தனையோ தத்துவ ஞானிகள், எத்தனையோ மடாதிபதிகள், இதெல்லாம் நான் வந்து வேதாத்திரி மகரிஷியை கிட்ட போனதுக்கு அப்புறமாக இவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஏன்னா எனக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு இயற்பியல் ஆசிரியர். எதையும் வந்து ஒரு காரண காரியத்தோடு சிந்திச்சு நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இவர்கிட்ட என்ன காரணம் இருக்கு ஈடுபாடு வருவதற்கு? அப்புறம் கேள்வி எனக்குள்ளே இருந்தது. அதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் எனக்கு உண்டு. இவருக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள், இவருக்கு முன்பாக அது ஆதிசங்கரர் இருந்து ராமானுஜர், மத்வாச்சாரியார், திருமூலர், சிவாச்சாரியார்கள், சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே தெய்வத்தை பற்றி பேசினாங்க. சரிங்க. எல்லாரும் பேசினாங்க. ஏன்னா தெய்வம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. சரி, எல்லாரும் பேசினாங்க. சரி, இவங்க பேசினதையே அப்படியே பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை கொடுத்துட்டே வர்றாங்க. பிரம்மம்னு ஒருத்தர் பேர் கொடுக்குறாரு, நாராயணன் ஒருத்தர் பேரை கொடுக்குறாரு, அருட்பெரும் ஜோதினு ஒருத்தர் பேரை கொடுக்குறாரு, இல்லைங்களா? நமச்சிவாயன்னு ஒரு பேரை கொடுக்குறாரு. எல்லாம் பேரை கொடுத்துட்டே வராங்க. ஆனால் ஒன்று மட்டும் அவங்க சொல்லலை, அந்த பேரோடைய அந்த தெய்வம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. எங்கே இருக்குன்னு சொல்லுங்க.
எல்லாம் சொல்றாங்க, பேர் தான் கொடுத்தாங்க. பேர் தான் கொடுத்துருக்குறாங்க, எங்க இருக்குன்னு ஆனா சொல்லல. எங்க இருக்குன்னு சொல்லல. ஆ, ஆ. விஷயம் இல்லைங்களா? வந்துச்சு. இப்போ நான் வந்து ஆ, சென்னைக்கு போறேன். சரி. புதுசு. ஆ, அப்படியே போயிட்டே இருக்கும்போது காலையில டிஃபன் சாப்பிடணும். ஆமா. அப்போ ஒருத்தர் வர்றாரு, ம், சென்னைக்காரரு. ம், ஐயா நான் டிஃபன் சாப்பிடணும், ம், இந்த ஏரியாவில் ம், நல்ல ஹோட்டல் எதுங்க ம். சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமா. அவர் 3 ஹோட்டலில் சொல்கிறாரு. ம், இங்கே போங்க நல்லா இருக்கும். ம், ஒரு ஹோட்டலுக்கு ஒரு பேர், ம். இன்னொரு ஹோட்டலுக்கு ஒரு எக்ஸ் பேர் ஒய் செட் சொல்லிட்டாரு. சொல்றாரு. ஓகே. சொல்லிட்டு ஆ, சரியா டைம் ஆச்சு ஆ, அப்படின்னு பரப்பி போயிட்டாரு. போயிட்டாரு. 3 ஹோட்டல் பேரே சொன்னார், ஆ. ஆனால் எங்கே இருக்குன்னு சொல்லலையே. நம்ம பசிக்குதே, சாப்பிடணுமே. சாப்பிடணும். ஹோட்டல் வேற பேரை என்ன? சொல்லிட்டாரு, ஹோட்டல்ல சொல்லலையே, எங்க எங்க இருக்குன்னு சொல்லலையே. என்னடா இது, ஆ, மறுபடியும் ப்ராப்ளம். ப்ராப்ளம், அதே மாதிரி பெரிய ப்ராப்ளம் இப்போ. ஆமாம், அதே மாதிரி எல்லாருமே பேரை சொன்னாங்க, ஆ, ஆனால் எங்கே இருக்குன்னு சொல்லலை. எங்க இருக்குன்னு சொல்லல. அப்போது ம், இந்த தெய்வம் எங்கேயா இருக்கு அப்புறம் ம். அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள நிற்கிது. நிக்குது. ம். ஏன்னா நம்ம வந்து ஒரு சயின்ஸ் ஆங்கிளில் பார்க்கணும். உண்மைதான். Science நம்ம teacher. படிச்ச வேலை ஆமாம், சஞ்சித கர்மா படிச்சிட்டோம், ஆசிரியர். அது அப்ப எதையும் ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்காம எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, முடியல என்னால. முடியாது. அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு முடியல. அப்போ என்ன தெய்வம் இங்கே இருக்கு, ம், பேர் தானே சொன்னாங்க ம், அப்படின்னு வந்த காலகட்டத்தில் ம். வேதாத்திரி மகரிஷி ஓ. பேரை சொல்லலை, எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவர் இருக்கிற இடத்த சொல்லிட்டாரு, இடத்த சொல்லிட்டாரு. அதுக்கு பேரு சொல்லல. பேர் சொல்லலை. சரியா போச்சு. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்தாங்க. பேர் நிறைய கொடுத்துட்டாங்க. கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆமா. நம்ம ஒரு பேரை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்படின்னு பேரை சொல்லாம சிறப்பு. இடத்த சொல்லிட்டாரு. இடத்த சொல்லிட்டாரு. அவனும் சொல்லிட்டாரு, ஆ, அந்த டிஃபன் கேட்டேனே நான் ஒருத்தர், ஆமா, எங்கேயா இருக்குன்னு கேட்டேனே. ஆமா. ஒருத்தர் பேரை சொல்லிட்டு போயிட்டாரு. வேற சொல்லு. இன்னொருத்தர் வர்றாரு, ஐயா நான் வெஜிடேரியன், டிஃபன் சாப்பிடணும், எங்கேயா இருக்கும் நல்ல ஹோட்டல் இந்த ஏரியாவில் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் நேராக போங்க, ஒரு 4 கார்னர் வரும், அது ரைட்டில் திரும்பினீங்கன்னா பெரிய ஒரு பில்டிங் வரும், உங்களுக்கு லெஃப்டில் வரும் ஒரு பெரிய பில்டிங், அங்கே தான் ஹோட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டார். ம். அப்போது அந்த பேரை சொன்னவங்களால எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆ, இவர் இடத்த சொல்லிட்டார். இடத்த சொல்லிட்டாரு. ம், அப்போ நேராக நடக்கிறேன், ம், 4 கார்னர் வருது, ம். ரைட்டில் திரும்பினேன், நடந்து போகிறேன், லெஃப்டில் ஒரு பெரிய பில்டிங் வருது, ஆ. போகிறேன், ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் இருக்கு, ப்ராப்ளம் சாப்பாடு இருக்கு, சாப்பாடு இருக்கு, சாப்பாடு இருக்கு, ப்ராப்ளம் சாப்பிட்டாச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவர் வேதாத்திரி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாரு. ம், எங்கே இருக்குன்னு சொன்னார், உனக்கு முன்னாடி இந்த இருக்க இந்த வெளி இதுதான்டா தெய்வம் சொல்லிட்டாரு. அடாடாடாடா, இங்கே தெய்வத்தை வச்சுக்கிட்டு அந்த பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆ, இதை விட்டுட்டாங்களே எங்கே இருக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் தான் கடவுள்ன்ட்டாரு. அப்படின்ட்டாரு. ஆ, ஏன்னா எங்களுக்கு விஞ்ஞானத்தில் ஆ. ஸ்பேஸுக்கு நாங்களும் புதங்கிருக்கிறோம். அதுதான் உங்களுக்கு வேலையே. ஸ்பேஸ், டைம், Space. மேட்டர், ஆ. எனர்ஜி, இதை நாங்களும் பேசிக்கிறோம். ஆ, ஓ அந்த ஸ்பேஸ் தான் தெய்வமா ஆ, அப்படின்னா ம், இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு முன்னாடி இருக்கு, ம். எனக்கு உள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு, இருக்கு, அணுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு. இருக்கு. அதனால தான் சொன்னாங்களா, ஆ. அவன் அண்டத்திலும் இருப்பான், எங்கும் இருப்பான், அணுவிலும் இருப்பான். ஓ இதனால தான் சொன்னாங்களோ. அப்ப தூணிலே இருப்பான், துரும்புல இருப்பான்னா இவன் தானா அது? இதுதான் அது. ஆமா, அப்போ இதுதான். அப்போ எனக்கு விளக்கம் கிடைச்சி போச்சு. விளக்கம் கிடைச்சிச்சு. எது தெய்வம்? ஸ்பேஸ் தான் தெய்வம். ஸ்பேஸ் தான் தெய்வம். பெரிய எதை அளக்க முடியாது? ஸ்பேஸை தான் அளக்க அளக்க முடியாது. முடியாது, அது பாட்டு போயிட்டு இருக்கு, போயிட்டே இருக்கு. போய்கிட்டே இருக்கு. ஆ, அப்படின்னு ஆ, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் பேர் தான் கேள்விப்பட்டேன், ஆ, எங்க இருக்குன்னு சொல்லல. ஆ. இவர் எங்க இருக்குன்னு சொல்லி உனக்கு இல்லே இருக்குன்ட்டாரு, உன்னை சுத்தியும் இருக்கேன்ட்டாரு. தான் பார்க்காது ஆமா. அப்படின்னு சொன்ன உடனேயே ஆ, எனக்கு ஒரு தெளிவு. தெளிவு. ஓ எனக்கு உள்ளேயும் கண்டுபிடிச்சு. வெளியேயும் இருக்கிற இந்த பெரிய வெளியே இருக்கே, இதுதான் பதி உண்மை உணரப்பட்டது, உணரப்பட்டது, விளக்கத்தோடு மனம் தெளிவடைந்தது. தெளிவடைந்தது, விளக்கத்தோடு. ம், அன்றைக்கு பிடிச்சவன் தான் பெருவெளியே தெய்வம்.
பெருவெளிதான் தெய்வம். அப்படிங்கிற ஒரு மனதைரியம் அன்றைக்கு தான் வந்துச்சு. அது தெரிஞ்ச உடனேவே வந்துருச்சு. அப்ப எனக்குள்ள இருக்கு தெய்வம், அப்ப நான் யாருன்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மகாராஜாவுக்கு அவர்தான் மகாராஜான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவங்க மகாராஜா, அவரோட வேலை. அப்ப இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் மகாராஜான்னு தெரிஞ்சிச்சு. விளங்கி கொண்டவர்கள் எல்லாம் மகாராஜாவா இருக்கிறார்கள், விளங்காதவர்கள் எல்லாம் கையேந்தி கொண்டு இருக்கிறார்கள். புரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நடை மாறிடுச்சு, உடை மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு. அப்ப நீங்க சொன்னீங்களா அந்த போட்டோல, தன்னை உணர்ந்து தரணிக்கு உதவுதல் முடிவு எடுத்துட்டீங்க. அந்த 2 வச்சுட்டு தான் இந்த நடைமுறைக்கு யாருக்கெல்லாம் இந்த உதவி தேவையோ தெளிவு தேவையோ வந்தவங்க கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்புங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு பதில். தெய்வ நிலை தெரியாது திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர தெய்வம் தொட்டு தந்தேன் என்பார் மகரிஷி. தெய்வ நிலை உணராது திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர இறைவனை தொட்டு தந்தேனாரு. இறைவனை அடையாளம் காட்டியது வேதாத்திரி மகரிஷி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆமா, நம்ம உங்களை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு இத்தனை மகான்களை, இத்தனை பேர் இருக்கிறவங்களெல்லாம் கேள்வி கேட்டுட்டு வர்றீங்க. கடைசியில நிறைவா உங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சது ஆரம்பமும் வச்சது வேதாத்திரி மகரிஷி. காரணம் என்னன்னா, அவர் பேசுற சப்ஜெக்டும் உங்களுக்கு இயற்பியல், நீங்க படிச்ச துறையும் இயற்பியல். அப்போ இயற்பியல் மேட்சிங் ஆயிடுச்சு. அவர் சொல்ற கடவுள் தத்துவமும் புரிஞ்சு போச்சு. அப்ப நீங்க எடுத்த சப்ஜெக்டும் ஸ்பேஸ், அவர் சொல்ற நடத்துற பாடமும் ஸ்பேஸோட ஸ்பேஸ் மிங்கிள் ஆகி போச்சு. உண்மை தெளிவடைஞ்சிச்சு, மனம் ரொம்ப தூய்மையாயிடுச்சு. அப்ப இறைவன், நான் தான் இறைவன் நீங்க சொல்றீங்களா? டைம் ஆச்சாமா? வண்டி வந்துருச்சா? டைம் என்னது? ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம்.